என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகாலை வேளையில் காலைக்கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு இந்த ஆசனத்தை ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் ஏதாவது ஆசனங்களையும் மூச்சு பயிற்சிகளையும் நான் செய்வோமேயானால் நோய் என்பதே நமக்கு கிடையாது. வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று மக்கள் மத்தியிலே நாம் ஒரு புகழுடைய மனிதனாக வாழ முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், இங்கே ரெங்கநாயகி என்னும் 46 வயது பெண்மணி பிஎஸ்சி BGDON 200 hours டீச்சர் ட்ரைனிங், யோகா டீச்சர் ட்ரைனிங் படித்திருக்கிறார்கள். எனது இந்த பயிற்சி சாலையில் பெண்களின் சீஃப் யோகா மாஸ்டராக இருந்து கொண்டு இங்கே வரும் பெண்களுக்கு பல்வேறுபட்ட நோய்களுக்கு அவர்கள் ட்ரீட்மெண்ட் செய்து பல்வேறுபட்டவர்கள் நோய் நீக்கி சென்றிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. 2 ஆசனங்களை செய்யப் போகிறார்கள். விஸ்வாமித்ரா ஆசனம், வட்டேனா ஆசனம். ரெண்டுமே சற்று கடினமான ஆசனங்கள் தான். ஒரு திருமணம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு மாணவி, அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது, வெளிநாட்டில் படித்து கொண்டிருக்கின்றது. அந்த நிலையிலும் அவர்கள் இங்கே வந்து இந்த சம்பளத்தை எல்லாம் அதிகமாக எதிர்பார்க்காமல் இங்கே வந்து தினமும் காலையிலும் மாலையிலும் இங்கே வரக்கூடிய பெண்களுக்கு அவர்களுக்கு ஏற்றாற்போல் உள்ள ஆசனங்களை கற்றுக் கொடுத்து நோயற்ற வாழ்வுக்கு வழிதேடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் அவர்கள் இப்பொழுது அற்புதமான 2 ஆசனங்களையும் செய்து காண்பிக்கப் போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். பெண்களே, நீங்கள் இவர்களை பார்த்த பின்பாது வயதை ஒரு பொருட்டாக கருதாமல் 46 வயதிலும் அவர்கள் செய்கிறார்களே, நாமும் செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஆரம்பிங்கள் உங்கள் ஆசனத்தை. விஸ்வாமித்திர ஆசனத்தை முதலில் செய்யுங்கள். விஸ்வாமித்திரர் ஆசனம் மிகவும் கடினமான ஆசனம். மெதுவாக கலையுங்கள். விஸ்வாமித்திர ஆசனத்தில் வேரியேஷன்ஸ். லெஃப்டில் கொஞ்சம், ரைட்டில் கொஞ்சம் போமா, ரைட்டில் கொஞ்சம் போ.
யோகாசன ஆசிரியர்கள் என்றால் அவர்களும் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் மாணவர்களுக்கு அதில் ஒரு ஆர்வம் வரும். அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதிலே நாமளும் செய்து காட்ட வேண்டும். சில ஆசிரியர்கள் பாருங்கள், அவர்கள் செய்ய மாட்டார்கள், மற்றவர்கள் கற்றுத்தருவார்களே தவிர அவர்கள் செய்வதே இல்லை. அவர்களுக்கு ஆசனம் சொல்லிக் கொடுக்க மட்டும்தான் தெரியும். அவர்கள் செய்து காட்டணும். அப்போ தான் உண்மையான யோகாசன ஆசிரியர்கள். அதிலும் கொஞ்ச நாள் கற்றுக்கொள்வார்கள், அப்படியே விட்டு விடுவார்கள். பல்வேறு காரணங்களால், குடும்ப சூழ்நிலையால் விட்டு விடுவார்கள். தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். வாழ்க்கையில் இது நமக்கு முக்கியமான பயிற்சி, ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பயிற்சி. ஏனென்றால் பெண்களை சார்ந்து தான் அந்த குடும்பமே இருக்கும். பெண்களுக்குத்தான் இன்றைக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கின்றது. அவைகளையெல்லாம் அவர்கள் செம்மையாக செய்து முடிக்க வேண்டும். வீட்டு வேலைகளையும் செய்ய வேண்டும், குழந்தைகளை கவனிக்க வேண்டும், அலுவலகம் சென்று வேலை செய்ய வேண்டும், மாமியார் மாமனார்களை கவனிக்க வேண்டும். எத்தனையோ சூழ்நிலைகள். அப்பொழுது அவர்கள் உடல் நலம், மனநலம் அவர்களெல்லாம் பெற்று இருக்க வேண்டும் என்று சொன்னால் யோகாசனத்தை கைவிடாமல் காலையிலும் மாலையிலும் குறைந்த நேரமாவது பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு இனிது வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.